ஹலோ காய்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலோட ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான மொறுமொறுவான வெஜிடபிள் பக்கோடா. ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். எனி வெஜிடபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி குடமிளகா, நம்மளோட கேப்சிகம் 2 கலரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேப்சிகம் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கேபேஜ் கொஞ்சோண்டு, ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி, கத்திரிக்காய் அண்டு கீரை, எனி கீரை நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனியன், அதுக்கப்புறம் கேரட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, இஞ்சி 1 இன்ச் எடுத்துக்கோங்க. கார்லிக் ஒரு 6 பல் ஸ்கின்னோட நல்லா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை முழுசாக வச்சுக்கோங்க. இது ஃபெனல் சீடு, அதாவது நம்மளோட பெருஞ்சீரகம், சோம்பு 1 டேபிள் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் 2 டேபிள் டீஸ்பூன். அப்புறம் யூஸ்வலாக நம்ம சேர்க்குற கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாப்பொடி, உப்பு. ஸோ இதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு இந்த வெஜிடபிள் பக்கோடா செய்ய போகிறேன்றதை 1 by 1 நான் காட்டுறேன் நான். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு கிளம்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு குடமிளகாவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது முட்டைக்கோஸை நம்ம இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா முதல்ல தொலியை நல்லா இந்த மாதிரி ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்மளுடைய கத்திரிக்காய், அடுத்தது வெங்காயம், ஸோ அடுத்து கேரட்டை நான் எப்போவுமே சமையலில் போடும்போது பார்த்திங்கன்னா தொலியோட அந்த ஸ்கின்னோட போட மாட்டேன். எப்பவுமே ஸ்கின்னை ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் எந்த சமையல் பண்ணாலும். ஸோ அதனால் இப்போ கேரட்டில் ஸ்கின்னை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு எப்பயும் போல் அதே மாதிரி ஜூலியன் ஷேப்பில் கேரட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஜூலியன் ஷேப்பில் கட் பண்ணிக்குவாங்க. உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படி கட் பண்ணமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்மளோட க்ரீன் சில்லி நல்லா நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி 1 இன்ச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி கார்லிக்கையும் பார்த்திங்கன்னா தொலியோட அந்த ஸ்கின்னோடையே கார்லிக்கையும் போட்டுக்கலாம். ஏன்னா இது பக்கோடா தான், நம்ம அதனால் தொலியோடையே போட்டால் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் சூப்பராக நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ 1 by 1 இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அடுத்து நம்மளோட குடமிளகா, நம்மளுடைய கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேரட், ஸோ கீரையை நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு இந்த பவுலில் போட்டிருக்கேன் நான். ஸோ எப்போயுமே இதான் கணக்கு. 1 கப்பு கடலை மாவுனா 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க பஜ்ஜிக்கு. ஸோ அதே மாதிரி 1 டேபிள் டீஸ்பூன் ஃபெனல் சீடு, நம்மளோட சோம்பு, அது 1 டேபிள் டீஸ்பூன் முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது கலரும் கொடுக்கும், நல்ல கொஞ்சம் காரசாரமாகவும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், பட் கலர் நல்லா கொடுக்கும். ஸோ பஜ்ஜிக்கு நான் எப்போயுமே காஷ்மீரி சில்லி பவுடர் எப்போயுமே ஆட் பண்ணியிருப்பேன்.
ஸோ இது கூட வந்து 2 டேபிள் டீஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சில்லி, அந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு, நம்மளோட சால்ட்டு, கடலை மாவு, அரிசி மாவு, ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கையை வச்சு நல்லா இந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து மஞ்சப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ மாவை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரு பெரிய பேனில் போட்டு நம்ம கடலை மாவு அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதோட தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் வெஜிடபிள்ஸில் வர அந்த தண்ணியை வச்சு தான் இப்போ நான் எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள் பக்கோடா பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே பண்ணும்போது ஒரு நல்ல லார்ஜ் குவான்டிட்டியாக நிறையா பண்ணுவேன் நான் இதை. ஸோ அப்போ தான் வந்து இது ஒரு 3-4 நாளைக்கு நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இதை நான். நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அது. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், கர்ட் ரைஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சைடிஷ்க்கு வந்து சூப்பராக நல்லா வந்து நமக்கு வந்து ஆப்ட் ஆகும். அதனால இது எப்பயுமே நான் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நிறையா பண்ணி வச்சுருவேன். ஸோ நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். ஸோ நல்லா ஆயிலில் இந்த மாதிரி 1 by 1 வந்து இந்த பக்கோடாவை நல்லா இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு மீடியம் ஹையில் வச்சுருக்கேன் ஃப்ளேமை. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்து முதல்ல தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலே இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது 2-3 நாளைக்கு நான் சொன்ன மாதிரிக்கு நல்லா மொறுமொறுன்னு அப்படியே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம் நிறைய நாள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. ஈவினிங் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்குமே சரி. ஸோ நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப குழந்தைங்களுக்குமே தெரியாது உள்ளுக்குள்ள என்னென்ன வெஜிடபிள்ஸ் இதில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் தான் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மொறுமொறுன்னு பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து இதை வந்து ஒரு தட்டில் வந்து ஆற வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா இதை போட்டு முதல்ல ஆற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட வெஜிடபிள் பக்கோடா சூப்பராக மொறுமொறுன்னு பயங்கர டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 விதமாக பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து தூள் பக்கோடா மாதிரியும், இன்னொன்று வந்து கெட்டி பக்கோடா மாதிரியும் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தூள் பக்கோடாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே தனித்தனியாக நல்லா பொரிஞ்சு நல்லா தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது இதில். ஸோ அதே மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கெட்டி பக்கோடாவுமே வந்து நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது, எல்லாமே வெங்காய பக்கோடா மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு எதுவுமே தெரியாது. குடமிளகாலேருந்து எல்லாமே வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹெல்த்தி ஸ்நாக்கை நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலோட ஸ்பெஷல் நம்மளோட வெஜிடபிள் பக்கோடா தான். Okay guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.